ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் வளரும் தலைமுறை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பினுடைய வரலாற்று பின்புலம் தான் பார்க்குறோம். அப்போ நம்மளுடைய இப்போ இருக்கக்கூடிய இந்த அரசியலமைப்பு உருவாவதற்கு என்னென்ன சட்டங்கள் ஒரு அடித்தளமாக இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த சட்டங்களை யார் இயற்றினா அப்படின்னா, இங்கிலாந்து தான் என்ன பண்ணியிருப்பாங்க, இயற்றியிருப்பாங்க. ஏன்னா அவங்க தான் பிரிட்டிஷ்காரங்க தான் நம்மளை கிட்டத்தட்ட ஒரு 200 ஆண்டு காலம் என்ன பண்ணியிருப்பாங்க, ஆட்சி பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அவங்க முதல்ல 1600 டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி என்ன பண்ணுறாங்க, வராங்க இந்தியாவுக்குள்ளே. இந்தியாவுக்குள்ளேன்னா ஈஸ்ட் நம்மளுடைய கிழக்காசிய நாடுகளுக்கு வணிகம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி எலிசபெத் மகாராணி என்ன பண்ணுறாங்க, டிசம்பர் 31ஆம் தேதி ஒரு பட்டயம் எழுதி என்ன பண்ணுறாங்க, அனுப்பி வைக்கிறாங்க. ஓகேவா? அதன் பேரில் கிட்டத்தட்ட ஒரு 150 ஆண்டு காலம் இந்தியாவில் என்ன பண்ணுறாங்க, வணிகம் செஞ்சுக்கிட்டு இந்தியாவுடைய ஆட்சி பகுதிகளை எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கைப்பற்றிட்டே வராங்க. ஸோ அதில் ஒரு முக்கியமான போராக இருந்தது என்ன போர் அப்படின்னா, 1757 பிளாசி போர் அப்படின்னு சொல்லி ஒரு போர் நடந்திருக்கும். சிராஜ் உத்தவ்லாவும் ராபர்ட் கிளைவுக்கும் இடையே சரிங்களா? அதில் பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்கள் வெற்றி பெறுதாங்க. அதுக்கு அடுத்தாப்பில் 1764 பக்சார் போர் அப்படின்னு சொல்லி ஒரு போர் என்ன பண்ணியிருக்கும், நடைபெற்றிருக்கும். சரிங்களா? அந்த போரினுடைய உடன்படிக்கை தான் என்ன அப்படின்னா, 1765ஆம் ஆண்டு அலகாபாத் உடன்படிக்கை அப்படின்னு சொல்லி என்னம்மா, அலகாபாத் உடன்படிக்கை அப்படின்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை நடந்திருக்கும். அதன் பேரில் என்னென்னா, ராபர்ட் கிளைவ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அதாவது அந்த ஷா ஆலம் கூட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வரி வசூலிக்கக்கூடிய அதிகாரத்தை மட்டும் எங்களுக்கு தாங்க, நிர்வாகத்தை நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு இரட்டை ஆட்சி முறையை என்ன பண்ணுறாரு, ராபர்ட் கிளைவ் அறிமுகப்படுத்துகிறாரு. ஸோ அப்போது ராபர்ட் கிளைவ் முடிஞ்ச அளவு இந்தியாவில் எவ்வளோ சுரண்டி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு செல்வத்தெல்லாம் சுரண்டி எடுத்துகிட்டு எங்கே போகிறாரு, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அவரை ரிட்டன் அழைச்சிக்கிட்டுறாங்க. அதனால் இங்கிலாந்துக்கு போயிருந்தார். அவருக்கு பின்னால் யார் வாரா அப்படின்னா, வாரன் ஹேஸ்டிங்ஸ் பிரபு வராரு. அப்போ வாரன் ஹேஸ்டிங்ஸ் பிரபு இங்கே இந்தியாவில், அதாவது ராபர்ட் கிளைவ் இங்கிலாந்தையே வாங்கக்கூடிய அளவுக்கு செல்வத்தை இங்கேருந்து கொண்டு போகிறாரு. அப்போது வாரன் ஹேஸ்டிங்ஸ் பிரபு நம்மளும் இந்தியாவிலேருந்து நிறைய சம்பாதிச்சு கொண்டு போகலாங்கிற ஒரு எண்ணத்தில் வரும்போது, கம்பெனி பார்த்திங்கன்னா தலைகீழாக இருக்குது. அதாவது கம்பெனி பார்த்திங்கன்னா கம்பெனி ஊழியர்கள் எல்லாரும் நல்ல வசதியாக இருக்காங்க. ஆனால் கம்பெனி எப்படி இருக்குன்னா தடுமாறி கொண்டு இருக்குது. அதாவது கடன் ஒரு அதாள பாதாளத்தில் என்ன பண்ணுதுன்னா இருக்குது. ஸோ அப்போது இங்கே நடக்கக்கூடிய விஷயத்தை எல்லாத்தையும் இந்த வாரன் ஹேஸ்டிங்ஸ் பிரபு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இங்கிலாந்து பிரதமருக்கு என்ன பண்ணுறாரு, கொண்டு போய் சேர்க்குறாரு. அதாவது இங்கே உள்ள ஊழியர்கள் எல்லாரும் இந்த மாதிரி இருக்காங்க, ஆனால் கம்பெனி அதாள பாதாளத்தில் இருக்குது. இப்படியே போனால் என்ன ஆயிரும்னா ரொம்ப லாஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்ல போய், அப்போ அங்கே இருந்த பிரதமர் யார் அப்படின்னா, நார்த் பிரபு அப்படின்னு சொல்லி ஒருத்தர். ஓகேவா? அவர்கிட்ட போய் தன்னுடைய விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறாரு. அப்போ சொல்ல போய் அவர் என்ன பண்ணுறாருன்னா, சரி நீங்கள் இந்தியாவுக்கு போங்க, நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்துக்கிட்டுதான்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டு, இப்போ நார்த் பிரபு என்ன பண்ணுறாருன்னா, இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் ஒரு ரெகுலேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லி, ஒழுங்குமுறை சட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வராரு. அப்போது இந்தியாவில் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு இந்தியாவுடைய முக்கியமான பகுதிகள்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அதாவது சென்னை, பம்பாய், வங்காளம், இந்த 3 இடத்துல தான் முக்கியமான ஆளுநர்கள்லாம் வச்சு என்ன பண்ணிகிட்ருக்காங்க, பிரிட்டிஷ்காரங்க ஆட்சி பண்ணிகிட்ருக்காங்க, வணிகம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா இப்போ வாரன் ஹேஸ்டிங்ஸ் பிரபு கவர்னர் ஆஃப் பெங்கால் இங்கே நம்மளுடைய வங்காளத்தினுடைய கவர்னராக தான் இருக்கிறார். அப்போ இந்த சட்டம் என்னெல்லாம் சொல்லுது அப்படின்னா, இந்த கவர்னர் ஆஃப் பெங்காலை பார்த்திங்கன்னா கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்னு சொல்லி ஒரு ப்ரொமோட் என்ன பண்ணுறாங்க இந்த சட்டத்தில். ஓகேவா? இந்த ப்ரொமோஷன் கொடுத்துட்டு அவருக்கு உதவி செய்ய 4 பேர் கொண்ட குழுவை என்ன பண்ணுறாங்க, 4 பேர் கொண்ட ஒரு குழுவை அமைக்கிறாங்க. ஓகேவா? அப்போது இதுக்கு மேலே இது சேர்ந்து தான் கவுன்சில். இதுக்கு மேலே யார் இருக்கா அப்படின்னா, இயக்குனர் குழு அப்படின்னு சொல்லி ஒரு இயக்குனர் குழு அப்படின்னு சொல்லி ஒரு குழுவை அமைக்கிறாங்க. ஓகேவா? அந்த குழு எங்கே இருக்காங்க அப்படின்னா, லண்டனில் இருக்காங்க. 24 பேர் கொண்ட அந்த குழு எங்கே இருக்காங்க, லண்டனில் இருக்காங்க. அந்த குழு இந்தியாவினுடைய எதெல்லாம் எதெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா, வணிகம், ட்ரேடு, சரியா? அடுத்து பார்த்திங்கன்னா
குடிமை சிவிலு, ஓகேவா, இராணுவம், பாதுகாப்பு, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, பார்த்துக்கிட்டாங்க. ஓகேவா, அதாவது கவர்னர் ஜென்ரல் ஆஃப் என்னம்மா கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கவுன்சிலும் சேர்ந்து யாருக்கு ரிப்போர்ட் பண்ணும் அப்படின்னா இயக்குனர் குழுவுக்கு வந்து என்ன பண்ணும், ரிப்போர்ட் பண்ணணும். ஓகேவா, அந்த இயக்குனர் குழு அரசர் அரசிக்கும் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்துக்கும் என்ன பண்ணுவாங்க, ரிப்போர்ட்டு கொடுத்துருவாங்க. இதுதான் என்னென்னா இந்த ஒழுங்குமுறை சட்டத்தினுடைய முக்கியமான பகுதியாக பார்க்குறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ட், இப்போ இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட்டை 1774 என்ன பண்ணுறாங்க, வில்லியம் கோட்டையில் கொண்டு வராங்க. அதில் ஒரு தலைமை நீதிபதி, 3 நீதிபதிகள் என்ன பண்ணுறாங்க இருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் தான் யார் அப்படின்னா, அந்த ஒருத்தர் இல்லை, அதில் ஒரு தலைமை நீதிபதி தான் யார் அப்படின்னா சர் எலிஜா இம்பே அப்படின்னு சொல்லி அவர் தான் முதல் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதின்னு சொல்லி அவர் தான். சரியா, சர் எலிஜா இம்பே. ஓகே, சரி. அப்போ அந்த ஒழுங்குமுறை சட்டத்தினுடைய அம்சங்கள் பார்த்துட்டோம். அதாவது இதில் என்னெல்லாம் சொல்கிறாங்க, இச்சட்டத்தினுடைய பணியாளர்கள் யாரும் தனியாக தொழிலில் ஈடுபடக்கூடாது, மக்கள்கிட்ட லஞ்சம் வாங்குவதையும் தடை செய்கிறாங்க. ஓகேவா, அடுத்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலுக்கு கீழே தான் யார் அப்படின்னா கவர்னர் ஆஃப் மெட்ராஸ் அண்டு கவர்னர் ஆஃப் பெங்கால். அதாவது இவங்க 2 பேரும் ஒரு சில விஷயங்களில் யார்கிட்ட முடிவை கேட்டுட்டு தான் செய்யணும்னு சொல்கிறாங்க, கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால்கிட்ட கேட்டுட்டு தான் செய்யணும்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் என்னென்ன கேள்வியெல்லாம் கேட்பாங்க அப்படின்னா, வங்காளத்தின் முதல் கவர்னர் ஜெனரல் யாருன்னு கேட்பாங்க. ஓகேவா, அந்த நேரத்தில் யார் பிரிட்டன் பிரதமராக இருந்தான்னு சொல்லி கேட்பாங்க. யார், நார்த் பிரபு. அவருக்கு உதவி செய்ய எத்தனை பேர் கொண்ட குழு, 4 பேர் கொண்ட குழு. இந்த இயக்குனர் குழுவில் மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னா 24 பேர் என்ன பண்ணாங்க இருந்தாங்க. அவங்க எங்கே இருந்தாங்க அப்படின்னா லண்டனில் இருந்தாங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு உச்சநீதிமன்றம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது, 1774 கொண்டு வந்தாங்க. கல்கத்தாவில் உள்ள வில்லியம் கோட்டை. அதில் ஒரு நீதிபதி, 3 நீதிபதிகள் என்ன பண்ணாங்க இருந்தாங்க. அது ஒரு தலைமை நீதிபதி. அந்த தலைமை நீதிபதி தான் யார் அப்படின்னா சர் எலிஜா இம்பே அப்படின்னு சொல்லி. ஓகேவா, சரி. இதில் என்னென்ன குறைபாடுகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம்னா அடுத்தடுத்த சட்டங்கள் படிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா, சரி. இதில் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலும் ப்ளஸ் அவருக்கு உதவி செய்ய 4 பேர். சரி, இந்த 4 பேர் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இதுதான் ஒரு கவுன்சில். சரியா, இதுதான் என்னது, ஒரு கவுன்சில். இந்த கவுன்சில் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த முடிவை ரத்து செய்யக்கூடிய அதிகாரம் யாருக்கு கிடையாது, கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலுக்கு கிடையாது. ஓகே, இது ஒரு ட்ராபேக்காக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா, இந்த வரியை வசூலிக்கக்கூடிய அதிகாரம் யார்கிட்ட இருக்குது, தலைமை நீதிபதிகிட்ட இருக்கா, கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு விவாதம் போகுது. ஓகே, அடுத்து ஒன்று வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா, இதில் ஒரு சில விஷயங்களில் மட்டும்தான் இந்த கவர்னர் ஜெனரலுக்குரிய சொல் பேச்சை கேட்டு செய்யுங்க அப்படின்னு சொல்லி கவர்னர் ஆஃப் மெட்ராஸும் கவர்னர் ஆஃப் பெங்காலும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் என்னென்ன விஷயங்களில் அவங்க வந்து கேட்டு செய்யணும் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக வரையறுக்கப்படலை. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ஒழுங்குமுறை சட்டத்தினுடைய சிறப்பு அம்சங்கள் மற்றும் நம்ம எதையும் பார்த்துருக்கோம், குறைபாடுகள் பார்த்துருக்கோம். ஓகேவா, அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா 1781 திருத்தச் சட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை தான் என்ன பண்ணோம் பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா செட்டில்மெண்ட் ஆக்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதை என்ன சொல்லுவாங்க, செட்டில்மெண்ட் ஆக்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, சரி. இந்த செட்டில்மெண்ட் ஆக்ட்டுன்னு சொல்லும்போது இதில் எதுக்காண்டி இதை கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இந்த ஒழுங்குமுறை சட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய குறைபாடு என்ன அப்படின்னா, கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் பெருசா இல்லை சுப்ரீம் கோர்ட்டினுடைய சீஃப் ஜஸ்டிஸ் பெருசான்னு சொல்லி எழுது. அப்போது இந்த வணிக நடவடிக்கைகளில் நான் தான் ஈடுபடுவேன்னு யார் சொல்கிறா, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு சொல்கிறாரு, சீஃப் ஜஸ்டிஸ் சொல்கிறார். ஸோ அப்போ இதில் இருந்து ஒரு தெளிவான பதில் சொல்கிறதுக்காண்டி கொண்டு வரப்பட்டது தான் என்ன அப்படின்னா திருத்த சட்டம் 1781. ஸோ இதை எப்படி அழைப்பாங்க அப்படின்னா ஒப்படைப்பு சட்டம்னு சொல்லுவாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா அடுத்து இந்த வருவாய் விவகாரங்கள் மற்றும் உச்சநீதிமன்ற நீதி வரம்பெல்லையிலிருந்து விலக்களிக்கப்பட்டது. அப்போது இதிலேருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, வருவாய் விவகாரங்களை யார் தான் பாப்பா அப்படின்னா கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் தான் பார்ப்பார் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய நீதி வரம்பெல்லையிலிருந்து
இந்த கம்பெனி ஊழியர்கள் கவர்னர் ஜெனரல் இதிலிருந்து விலக்களிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போது இதனுடைய உச்சநீதிமன்றத்தினுடைய வரம்பெல்லை வந்து பார்த்திங்கன்னா எங்கே சுருங்கிடுது அப்படின்னா கல்கத்தாவோடு என்ன பண்ணிடுறதுன்னா சுருங்கிடும். ஓகேவா? அடுத்து அவங்களுடைய மேல்முறையீட்டு நீதிமன்றமாக யார் தான் இருப்பா அப்படின்னா கவர்னர் ஜெனரல் தான் இருப்பார் அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்தியிருந்தாங்க. அப்போ இதிலேருந்து யார் தான் பெருசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் தான் பெருசுங்கிறத இந்த சட்டம் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக சொல்லிடும். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா பிட் இந்திய சட்டம். ஓகே, இது ஒரு முக்கியமான சட்டம். ஸோ அப்போது இந்த பிட் இந்திய சட்டத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த சட்டம் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வருவதற்கு யார் கொண்டு வந்தா அப்படின்னா வில்லியம் பிட் அப்படிங்கிறவர் தான் கொண்டு வந்திருப்பார். ஸோ அதனால தான் இதை பிட் இந்திய சட்டம்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த பிட் இந்திய சட்டத்தினுடைய முக்கிய அம்சங்களை நம்ம பார்க்கலாம். ஓகே, அப்போ இந்த நேரத்தில் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலாக இருந்தது யார் அப்படின்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ் பிரபு. இந்த பிட் இந்திய சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டதுன்னா 1784 கொண்டு வந்தாங்க. ஓகே, சரி, இதில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன டபுள் கவர்மெண்ட்டுங்கிற சிஸ்டத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒழுங்குமுறை சட்டத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா இயக்குனர் குழுன்னு சொல்லி மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ இயக்குனர் குழு மற்றும் கட்டுப்பாட்டு குழுன்னு சொல்லி ரெண்டாக பிரிக்கிறாங்க. இந்த இயக்குனர் குழுவில் மொத்தம் 24 பேர் இருக்கிறாங்க. இந்த கட்டுப்பாட்டு குழுவில் 6 பேர் இருக்கிறாங்க. ஓகே, இந்த இயக்குனர் குழுவுடைய வேலை என்ன அப்படின்னா வணிகத்தை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கட்டுப்பாட்டு குழுவுடைய வேலை என்ன அப்படின்னா சிவிலு, அதாவது குடிமை, அதுக்கப்புறம் இராணுவம், பாதுகாப்பு, இது ரிலேட்டடாக உள்ள விஷயத்தை எல்லாத்தையும் யார் பார்ப்பா? இந்த கட்டுப்பாட்டு குழு தான் என்ன பண்ணுவாங்க, பார்ப்பாங்க. புரிஞ்சிச்சா? ஓகேவா? சரி, இது தான் என்ன சொல்லுவாங்கன்னா டூயல் கவர்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதை தான் என்ன சொல்லுவாங்க, இரட்டை அரசாங்க முறைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு முக்கிய பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் 1784 கீழே ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன பண்ணியிருந்தான் அப்படின்னா இந்தியாவினுடைய முக்கியமான பகுதிகள் அனைத்தையுமே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, கைப்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் கம்பெனியினுடைய ஆட்சி பகுதிகள் அனைத்தும் இனிமேல் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டினுடைய பகுதிகளாக என்ன பண்ணுறாங்க, இந்த சட்டத்தின் மூலம் என்ன பண்ணுறாங்க, அறிவிச்சிருந்தாங்க. அடுத்து ஒரு 3 கொண்ட ரகசிய குழு. இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். 3 கொண்ட ரகசிய குழு அப்படிங்கிறது எந்த சட்டத்தின் அடிப்படையில் கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்லி கேட்டால் பிட் இந்திய சட்டம் 1784 என்ன பண்ணுறாங்க, கொண்டு வராங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா திருத்த சட்டம் 1786. இந்த திருத்த சட்டம்னா என்ன அப்படின்னா நம்ம பார்த்தோம், அதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிட் இந்திய சட்டம் வந்து பார்த்திங்கன்னா தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கும். அதாவது ஒழுங்காக செயல்படுத்துகிற அளவுக்கு அங்கே ஆட்கள் வந்து ரொம்ப கம்மி. ஓகே, அதனால் வந்து பார்த்திங்கன்னா வில்லியம் பிட் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா எப்படியாவது நம்ம ஃப்ரெண்டு கார்ன்வாலிஸ் பிரபுவை வந்து இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கிறார். ஆனால் கார்ன்வாலிஸ் பிரபு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 2 விஷயத்தை பண்ணி தந்தால் தான் நான் போவேன் அப்படிங்கிறதுல முடிவாக இருக்கிறார். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா அந்த கவுன்சிலினுடைய முடிவுகளை மாற்றி அமைக்கும் அதிகாரம் எனக்கு வேணும். ஓகேவா? அடுத்து நான் தான் சீப் கமாண்டராக என்ன பண்ணுவேன், இருப்பேன். அதாவது இராணுவ தளபதியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா 2 சட்ட திருத்தத்தை பண்ணித்தாங்க. அதுக்கப்புறம் நான் எங்கே போகிறேன், இந்தியா போகிறேன்னு சொல்லி கார்ன்வாலிஸ் பிரபு வந்து என்ன பண்ணுவார், சொல்லுவார். புரிஞ்சிச்சா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 திருத்தத்தையும் திருத்த சட்டம் 1786 வில்லியம் பிட்டுங்கிறவர் வந்து திருத்தி கொடுத்துருவார். அதுக்கப்புறம் தான் கார்ன்வாலிஸ் பிரபு வராரு. அப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பட்டய சட்டம், அதாவது சார்ட்டர் ஆக்ட் அப்படின்னு சொல்லி சாசன சட்டங்கள் ஒரு 4 பார்ப்போம். அதில் முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் நான் இப்போ சொல்லிட்டு போகிறேன். ஓகே, சாசன சட்டம் 1793. இதில் வந்து பார்த்திங்கன்னா கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் யார் இருந்தா அப்படின்னா ஜான் ஷோர் பிரபு வந்து இருந்திருப்பார். இது கேட்ட கேள்வி. ஓகே, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கேட்ட கேள்வி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா இந்த கட்டுப்பாட்டு வாரியம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய ஊதியம் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் கம்பெனியிடமிருந்து தான் வாங்கி கொடுப்போம் அப்படி பெறப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்தியாவிட்டேருந்து வாங்கி கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய உறுப்பினர்களுக்கு சம்பளம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஏன்னா இவங்க வேலை பார்க்குறது யாருக்காண்டி, இந்தியாவில் உள்ளவங்களுக்காண்டி வேலை பார்க்குறதுனால இந்த முடிவை எடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக அது எது வரை தொடர்ந்தது அப்படின்னா 1919 வரை என்ன பண்ணியிருக்கும், தொடர்ந்துருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதுவரை வந்து பார்த்திங்கன்னா 1600 எலிசபெத் மகாராணி வந்து
ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு மட்டும்தான் என்ன பண்ணியிருப்பாங்க, கிழக்காசிய நாடுகளோடு வணிக உரிமையை கொடுத்துருப்பாங்க, முற்றுரிமையை கொடுத்துருப்பாங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இனிமேல் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை ஒவ்வொரு 20 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்ன பண்ணும், அந்த முற்றுரிமையை வாங்கி இதை பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுன்னா 20 ஆண்டுகளுக்கு அவங்களுடைய முற்றுரிமையை வந்து ரினியூவல் பண்ணி, அதாவது நீட்டிப்பு பண்ணி கொடுப்போம். அப்படி நீட்டிச்சு கொடுத்தது தான் இந்த பட்டய சட்டத்தில் முக்கியமான அம்சமாக நம்ம பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சாசன சட்டம் 1813. இது ஒரு முக்கியமான சட்டம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்வியஸ் ஹேஸ்டிங்ஸ் பிரபு தான் என்னவாக இருப்பார், கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலாக இருப்பார். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னா, இங்கிலாந்தில் வந்து நெப்போலியன், அதாவது நெப்போலியனுடைய போர், அதாவது போரின் மூலமாக அலெக்சாண்டர் நெப்போலியன் மூலயமா என்ன ஆகுன்னா இங்கிலாந்தில் ஒரு தொழில் புரட்சி ஏற்படும். அப்போ அந்த தொழில் புரட்சியின் காரணமாக அங்கே இருக்கக்கூடிய கம்பெனிகள் அனைத்தும் மற்ற நாடுகளோடு என்ன பண்ணுதுன்னா வணிகம் செய்வதற்கு ஒரு பெரிய தடை ஏற்படும். அப்போ மற்ற கம்பெனி எல்லாரும் போய் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எங்களுக்கும் கிழக்காசிய நாடுகளோடு முற்றுரிமை, அதாவது வணிகம் செய்வதற்கு எங்களுக்கும் அனுமதி வேணும்னு சொல்லி கேட்கும்போது, ஈஸ்ட் இந்திய கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் நீங்கள் வந்து சீனாவினுடனான தேயிலை வணிகத்தை மட்டும் பாருங்கள். என்ன வணிகம்? தேயிலை வணிகம். சரியா? அதை மட்டும் பாருங்கள், மற்ற எல்லாத்தையும் மற்ற கம்பெனிக்காரங்க பார்த்துக்கிடுவாங்கன்னு சொல்லி பிரிட்டிஷ் வணிகர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க, ஈஸ்ட் அந்த வணிகம் பண்ணுறதை திறந்து விட்டுருப்பாங்க. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா, மேலும் 20 ஆண்டுகளுக்கு என்ன பண்ணுறாங்க, இந்த ஈஸ்ட் இந்திய கம்பெனியை நீங்களே வணிகம் நிர்வாகத்தை பாருங்கன்னு நீட்டிச்சு கொடுக்குறாங்க. கிறிஸ்துவ மத போதனையாளர்களுக்கு வந்து முதல்ல இந்தியாவுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க, அனுமதிக்கப்படுகின்றனர். அடுத்து கல்வி வளர்ச்சிக்கு எவ்வளோ ஒதுக்குறாங்க அப்படின்னா 1 லட்ச ரூபா என்ன பண்ணுறாங்க, ஒதுக்குறாங்க. இது ரொம்ப முக்கியம், அடிக்கடி கேட்குற கொஸ்டினும் கூட. சரியா? நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, சாசன சட்டம் 1833. இந்த சாசன சட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம படிச்சிருக்கிறோம். அதாவது சதி என்னும் உடன்கட்டை ஏறுதல் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா 1829 வில்லியம் பென்டிங் பிரபு கொண்டு வந்திருப்பார் அப்படின்னு சொல்லி. அப்போது அவர் 1827 என்னவாக இருப்பார், கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலாக இருப்பார். ஓகேவா? இந்த சாசன சட்டம் வந்த பிறகு கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் பதவியை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு சொல்லி மாற்றுறாங்க. ஓகேவா? அப்போ இதில் ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பான், கடைசி கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் யார் அப்படின்னா வில்லியம் பென்டிங் பிரபு. முதல் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா யாருன்னு சொல்லி கேட்டால் யார் அப்படின்னா வில்லியம் பென்டிங் பிரபு. ஓகேவா? சரி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா சென்ட்ரலைசேஷன். இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ஓகேவா? அதாவது கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் மட்டும்தான் இந்தியா முழுவதும் என்ன ஏற்ற முடியும், சட்டம் ஏற்ற முடியும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, சென்ட்ரலைசேஷன், மையத்துவத்தை என்ன பண்ணுறாங்க, ஏற்படுத்துகிறாங்க. இனிமேல் சட்டம் ஏற்றக்கூடிய அதிகாரம் யாருக்கு கிடையாது, இந்த கவர்னர் ஆஃப் மெட்ராஸுக்கும் கவர்னர் ஆஃப் பெங்காலுக்கும் கிடையாது. நாடு முழுவதும் ஒருத்தர் மட்டும்தான் சட்டம் ஏற்றுவார். அது யார், கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. சரியா? சரி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா, இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா அடிமை முறை ஒழிப்பை வந்து 1843 என்ன பண்ணியிருக்காங்க, கொண்டு வந்திருக்காங்க. ஓகே? சரி. அடுத்து இந்த தேயிலை வணிகம்னு சொல்லி ஒன்று பார்த்தோம். அதாவது போன சட்டத்தில் சீனாவுடனான தேயிலை வணிகத்தை மட்டும் பாருங்கன்னாங்களா, அதை இங்கேயும் என்ன பண்ணிட்டாங்க, நீங்கள் சீனாவுடனான தேயிலை வணிகத்தை கூட பார்க்க வேண்டாம், இந்தியாவில் முழுவதும் நிர்வாகத்தை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்க, கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கவுன்சிலில் இருக்காங்கல்ல, அந்த கவுன்சிலில் ஒரு உறுப்பினரை என்ன பண்ணுவாங்க, சேர்ப்பாங்க. அந்த உறுப்பினர் யார் அப்படின்னா டிபி மெக்காலே அப்படிங்கிற ஒரு சட்ட உறுப்பினரை என்ன பண்ணுறாங்க, சேர்க்குறாங்க. ஓகே? சரி. அடுத்து சிவில் சர்வீஸ் பணி, அதாவது பொதுப்பணி தேர்வு, அந்த இதை வந்து இந்தியர்களுக்கு என்ன பண்ணுறாங்க, திறந்து விடுறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியர்களுக்கு திறந்து விடும்போது இது இந்தியாவோட சக்ஸஸ் ஆகிருக்கும். ஆனால் இயக்குனர் குழு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, எதிர்ப்பு தெரிவித்ததுனால இது வந்து ஏற்கப்படாமல் என்ன பண்ணியிருக்கும், போயிருக்கும். ஓகே? அப்போது இதில் ஒரு கேள்வி கேட்டாங்க, அதாவது இந்திய பொதுப்பணி தேர்வுகளுக்கான பணிகள் வந்து இந்தியர்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது எந்த சட்டம்னு சொல்லி கேட்டால் 1833. அது அடித்தளமிட்டதுன்னு கேட்டால் 1833. சரியா? சரி. ஸோ இது ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து சாசன சட்டம் 1853.
அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா சாசன சட்டத்தினுடைய கடைசி சட்டம் எது அப்படின்னா இந்த சட்டம் தான் சாசன சட்டத்தினுடைய கடைசி சட்டம். சரியாப்பா? சரி, இதில் வந்து பார்த்திங்கன்னா யார் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா இருந்தா அப்படின்னா டல்ஹௌசி பிரபு தான் என்ன பண்ணியிருப்பார், இருந்திருப்பார். இதில் யார் தான் இருந்தால் டல்ஹௌசி பிரபு. சரியா? சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா கவர்னர் ஆஃப் பெங்கால்லாம் யாரும் கிடையாது. அப்போது கவர்னர் ஆஃப் பெங்காலை தான் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு சொல்லி என்ன பண்ணாங்க சொன்னாங்க. இப்போ தனியாகவே கவர்னர் ஆஃப் பெங்கால்னு சொல்லி ஒரு தனி பதவியை தனியாக என்ன பண்ணுறாங்க, உருவாக்குறாங்க. வங்காளத்துக்குண்டிய தனி ஆளுநராக என்ன பண்ணுறாங்க, நியமிக்கிறாங்க. ஓகேவா? சரி, அப்போது இந்திய சிவில் சர்வீஸ் பணிகளுக்கான ஒரு குழு அமைக்கிறாங்க 1854. அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு மெக்காலே தலைமையிலான ஒரு குழுவை தான் என்ன பண்ணுறாங்க, அமைக்கிறாங்க. ஓகேவா? சரி, இதுவரை கவுன்சில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா ப்ளஸ் ஒரு 3 உறுப்பினர் ப்ளஸ் ஒரு சட்ட உறுப்பினர் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. ஆனால் இனிமேல் எப்படி மாறப்போகுது அப்படின்னா கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, சரியா, இதில் 2ஆக என்ன பண்ணுறாங்க, பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நிர்வாக குழு எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில், இன்னொன்று லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் சட்டம் இயற்றும் குழுன்னு சொல்லி 2ஆக பிரிக்கிறாங்க. ஓகேவா? அப்போ இதை பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா குடியரசுத் தலைவர், ஓகேவா, இது மக்களவை, இது வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்களவை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணும் 2ஆக, அதாவது லோக்சபா ராஜ்ய சபான்னு சொல்லி 2ஆக பிரிக்கிறாங்க. அப்போ இதில் இது குடியரசுத் தலைவர். சரி, இந்த பதவியை நம்ம என்ன சொல்லலாம், குடியரசுத் தலைவர். இதை பார்க்கும்போது ஒரு பாராளுமன்றத்தின் அங்கமாக என்ன பண்ணுது தெரியுது. ஸோ அதனால தான் இந்த பட்டய சட்டத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சிறு பாராளுமன்றம்னு சொல்லுவாங்க. என்னப்பா சொல்லுவாங்க, சிறு பாராளுமன்றம்னு சொல்லுவாங்க. ஓகே, சரி, அது மட்டும் இல்லாமல் இந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு சொல்லி பார்த்தோமா, இதை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில்னு சொல்லி ஒன்று, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் மொத்தம் 6 உறுப்பினர்கள் இருப்பாங்க. அதில் 4 பேர் வந்து பார்த்திங்கன்னா சென்னை, பம்பாய், சரியா, சென்னை, பம்பாய், பெங்கால், சரியா, அந்த 3 இடத்துல இருந்து இன்னும் ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா ஆக்ரா. ஸோ இந்த ஆக்ராவிலேருந்து என்ன பண்ணுவாங்க, 4 இடத்துல இருந்து என்ன பண்ணுவாங்க, தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. புரிஞ்சிச்சா? மீதி 2 உறுப்பினர்களை கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவே என்ன பண்ணுவார், நியமனம் பண்ணுவார். ஓகே, சரி. ஸோ இதுவரை பார்த்தோம். இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா உள்ளூர் பிரதிநிதித்துவம்னு சொல்லுவோம். இதைத்தான் என்ன சொல்லுவோம், உள்ளூர் பிரதிநிதித்துவம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இயக்குனர் குழுவினுடைய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை குறைச்சிருக்காங்க. 24லேருந்து 18 என்ன பண்ணியிருப்பாங்க, குறைச்சிருப்பாங்க. ஓகே, சரி. இந்தியர்களுக்குன்னு சொல்லி பொதுப்பணி தேர்வு இதை வந்து என்ன பண்ணுறாங்க, அறிமுகப்படுத்துகிறாங்க. அதில் உள்ள முதல்லையே வெற்றி பெற்றவர் யார் அப்படின்னா சத்யேந்திரநாத் தாகூர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் தான் என்ன பண்ணியிருப்பார், வெற்றி பெற்றிருப்பார். ஓகே, சரி. இதுவரை நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா ஒழுங்குமுறை சட்டம், திருத்த சட்டம் 1781, அதுக்கப்புறம் பிட் இந்திய சட்டம், அடுத்து திருத்த சட்டம் 1786, சாசன சட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா 4 சட்டங்கள் பார்த்துருக்குறோம். ஸோ இதுவரை வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆட்சி பண்ணாங்க. அடுத்து வரும் சட்டத்தில் யார் ஆட்சி பண்ண போகிறா அப்படின்னா நம்மளுடைய பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஆட்சி பண்ணுவாங்க. அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.